வணக்கம் நண்பர்களே, நம்ம பிராழன்சை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த தொகுப்புல நம்ம மெக்டானல்ட்ஸ் மாதிரி துரித உணவுகளுக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற வெளியே தெரியாத பல உண்மைகளையும் ரகசியங்களையும் பத்தி ரொம்ப எளிமையாவும் எல்லாருக்கும் புரியும் வகையிலும் பார்க்க போறோம். இந்த தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். அதனால முழுசா கவனமா பாருங்க. வாங்க தொடங்கலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. மெக்டானல்ட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன தோணும்? கண்டிப்பா நம்ம சிறுவயது ஞாபகங்கள் தானே. அந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வாசம், அந்த பேக்கிங் காகிதத்தோட சத்தம், இது எல்லாமே நம்ம ஆழ் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்குல்ல. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான, கொஞ்சம் பயமுறுத்துற விஷயம் என்ன தெரியுமா? அவங்களோட மார்க்கெட்டிங் தந்திரம் எப்படி நம்மள சின்ன வயசுல இருந்தே அடிமையாக்கியிருக்கு அப்படிங்கிறது தான். ஒரு உணவை நம்ம கண்ணால பாக்குறதுக்கு முன்னாடியே அதோட வாசனையை நம்மால உணர முடியுதுன்னா அது எவ்வளவு ஆழமா நம்ம மூளையில வேலை செஞ்சிருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த சுவையான ஞாபகங்களுக்கு பின்னால் இருக்கிற நிஜம் ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடியதுங்க. இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 73%. இன்னைக்கு அமெரிக்கா உணவு விநியோகத்துல 73% அல்ட்ரா ப்ராசஸ்ட் உணவுகள் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. அதாவது பலமுறை ரசாயனங்கள் கலந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள். உலகெங்கிலும் உடல் பருமன் மற்றும் பலவிதமான மோசமான நோய்கள் அதிகரிக்க இதுதான் மிக முக்கிய காரணம். இதோட ஆபத்து எவ்ளோ பெருசுன்னு புரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பரை பாருங்க. 1340. மெக்டானல்ட்ஸ்ல விற்கப்படுற ஒரே ஒரு ஹாட்கேக்ஸ் கால உணவுல மட்டும் சும்மா தலை சுற்ற வைக்கும் அளவுக்கு 1340 கலோரிகள் இருக்கு. இது நம்ம உடம்புக்கு எவ்ளோ பெரிய சுமைன்னு நினைச்சு பாருங்க. பலரும் இதோட பின்விளைவுகளை உணராமலேயே தினமும் ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன தலைப்புகளை அலச போறோம்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். முதலில் துரித உணவு பழக்கம், அடுத்து உருளைக்கிழங்கு வறுவலின் உண்மை, அப்புறம் பர்கர் மற்றும் நகெட்ஸ், ஆபத்தான இனிப்புகள், காலை உணவா அல்லது நோயா, மற்றும் கடைசியாக ஒரு இறுதி முடிவு. இதான் நம்ம லிஸ்ட். முதல் பகுதி, துரித உணவு பழக்கம். அந்த கவர்ச்சியான பேக்கிங்கிற்கு பின்னால் மறைக்கப்படும் ஆபத்துக்களை பற்றி இப்போ பார்ப்போம். அடுத்தது இரண்டாவது பகுதி, உருளைக்கிழங்கு வறுவலின் உண்மை. அந்த சுண்டி இழுக்கும் வாசனைக்கு பின்னால் நிஜமாவே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட விளம்பரங்களை கவனிச்சிருக்கிறீங்களா? பிரீமியம் உருளைக்கிழங்கு மற்றும் 0 கிராம் டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்வாங்க. ஆனா FDA விதிகளின்படி ஒரு உணவுல டிரான்ஸ் ஃபேட் 0.5 கிராமுக்கு குறைவா இருந்தாலே அதை 0 டிரான்ஸ் ஃபேட்னு லேபிள் போட்டுக்கலாம். இது ஒரு சூப்பரான ஏமாற்று வேலைன்னு சொல்லலாம். நிஜத்துல இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே பலமுறை சுத்திகரிக்கப்பட்ட உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் விதை எண்ணெய்கள்ல, அதாவது சீட் ஆயில்ஸ்ல தான் பொரிக்கப்படுது. இந்த மாதிரி விதை எண்ணெய்களை அதிக வெப்பத்துல சூடுபடுத்தும் போது அதிலிருந்து ஆல்டிஹைட்ஸ் மற்றும் AGEs அப்படின்னு சொல்லப்படுற கொடிய நச்சுக்கள் உருவாகுது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க வீட்ல சமைக்கிற ஒரு சாதாரண உருளைக்கிழங்கை விட இந்த மெக்டானல்ட்ஸ் ஃப்ரைஸ்ல 20 மடங்கு அதிகமான AGE நச்சுக்கள் இருக்கு. இது உங்க இரத்த நாளங்களை கடுமையா சேதப்படுத்தி சீக்கிரமே வயதான தோற்றத்தை உருவாக்குறதோட பார்க்கின்சன் மற்றும் அல்சைமர் போன்ற கொடிய நோய்களுக்கும் வழிவகுக்குது. அடுத்து நம்ம மூன்றாவது பகுதி, பர்கர் மற்றும் நகெட்ஸ். பாக்குறதுக்கு ரொம்ப நேர்த்தியா அழகா டிசைன் செய்யப்பட்ட பிக் மேக் பர்கரோட பின்னணியை இப்போ பாப்போம். ஒரு பிக் மேக் பர்கர்ல சுமார் 580 கலோரிகள் இருக்கு. ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப பயமுறுத்தும் விஷயம் என்னன்னா, இதுல 1060 மில்லிகிராம் சோடியம் இருக்கு. அது மட்டும் இல்லாம 9 கிராம்ஸ் ஆடட் சுகர், அதாவது சேர்க்கப்பட்ட சர்க்கரை இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு பர்கர்ல எதுக்கு இவ்ளோ சர்க்கரை? இந்த சர்க்கரை உங்க உடம்புல இன்சுலினை திடீர்னு அதிகரிக்க செஞ்சு ஒரு இனிப்பான டோனட் சாப்பிட்ட எஃபெக்ட கொடுக்கும். அதனாலதான் சாப்பிட்ட 90 நிமிஷத்திலேயே திரும்பவும் உங்களுக்கு கடுமையான பசி எடுக்குது. அடுத்ததா நம்ம பலருக்கும் பிடிச்ச 20 பீஸ் சிக்கன் மேக்னகெட்ஸ் பத்தி பார்க்கலாம். உண்மையிலே சொல்லப்போனா இது பாக்குறதுக்கு நிஜமான இறைச்சி மாதிரியே இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா? இதை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் நமக்கு நிஜமாவே கடும் அதிர்ச்சியை தரும். இதுல சர்ச்சைக்குரிய அலுமினியம் உப்புகளும் பலமுறை பயன்படுத்தப்பட்ட எண்ணெயும் அடங்கும். அது எப்படி இப்ப தெளிவா பார்க்கலாம். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமா கேளுங்க. சோடியம் அலுமினியம் பாஸ்பேட். இது நக்கெட்ஸ் மேல இருக்கிற மாவுல சேர்க்கப்படுற ஒரு ரசாயனம். ஒரு 20 பீஸ் நக்கெட்ஸ் பாக்ஸை நீங்க சாப்பிடும்போது 2.8 மில்லிகிராம் அளவிலான அலுமினியம் உங்க உடம்புக்குள்ள போகுது. பிரான்ஸ் நாட்டுல நடந்த ஒரு ஆராய்ச்சியிலே இதை விட 28 மடங்கு குறைவான அலுமினியம் உள்ள தண்ணீரை குடிச்சவங்களுக்கே மூளை தேய்மானம் மற்றும் டிமென்ஷியா போன்ற நினைவாற்றல் இழப்பு நோய்கள் வர்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இது எவ்வளவு ஆபத்துன்னு புரிஞ்சுக்கோங்க. அதே போல இந்த நக்கெட்ஸ் பொரிக்கப்படும் எண்ணெயில TBHQ அப்படிங்கிற ஒரு ரசாயனத்தை சேர்க்கறாங்க. ஏன் தெரியுமா? எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதற்காக அது சீக்கிரம் கெட்டு போகாம தடுக்க இது பயன்படுது.
எலிகளை வச்சு நடத்தப்பட்ட ஆய்வுகள்ல இந்த டிபிஹெச்கியூ ரசாயனம் டிஎன்ஏவை சேதப்படுத்துறதோட மட்டும் இல்லாம உடல்ல கட்டிகள் மற்றும் கேன்சர் உருவாகவும் காரணமா அமையுது அப்படிங்கிறது சந்தேகத்திற்கு இடமில்லாம நிரூபிக்கப்பட்டிருக்கு. 4வது பகுதி ஆபத்தான இனிப்புகள். பர்கர் நகெட்ஸ் கதையை பார்த்தோம். அடுத்து நம்ம மெனுல இருக்கிற மிக மோசமான குற்றவாளிகளை பார்க்க போறோம். அதுதான் இந்த ஆபத்தான இனிப்புகளும் குளிர்பானங்களும். இதுல சேர்க்கப்படுற சர்க்கரையோட அளவு எப்படி விண்ணை தொடுதுன்னு நீங்களே பாருங்க. பிக் மேக்ல 9 கிராம், ஹாட் கேக்ஸ்ல 41 கிராம். ஆனா இதையெல்லாம் விட உச்சமா கேரமல் பிராப்பே அப்படிங்கிற பானத்துல 70 கிராம் சேர்க்கப்பட்ட சர்க்கரை இருக்கு. ஒரு திரவ ரூபத்துல ஒரே நேரத்துல இவ்ளோ சர்க்கரையை உட்கொள்றது மிக மிக ஆபத்தானது. ஸ்வீடன் நாட்டுல நடந்த ஆய்வின்படி நாம உட்கொள்ளும் சர்க்கரையோட அளவு வெறும் 5% அதிகரிச்சா கூட அகால மரணம் அடைவதற்கான வாய்ப்பு 23% அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. ஆபத்து அதோட நிக்கலங்க. இந்த ப்ராப்பே பானத்துக்கு அந்த பிரவுன் கலரை கொடுப்பதற்காக சேர்க்கப்படும் பொருள்ல 4-MEI அப்படிங்கிற ஒரு ரசாயன கழிவு இருக்கு. கலிபோர்னியா மாகாணத்தோட சட்டப்படி இது கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு கொடிய நச்சுன்னு அதிகாரப்பூர்வமா பட்டியலிடப்பட்டிருக்கு. இது எலிகள்ல நுரையீரல் புற்றுநோயை உருவாக்கியிருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. இதத்தான் நம்ம ரொம்ப சுவையா காசு கொடுத்து குடிச்சிட்டு இருக்கோம். 5வது பகுதி காலை உணவா அல்லது நோயா. ஒரு நல்ல நாளை தொடங்க நாம சாப்பிடுற உணவு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? வாங்க இத பத்தி பார்க்கலாம். உதாரணமா மெக் கிரிடில் அப்படிங்கிற அவங்களோட காலை உணவை எடுத்துக்குவோம். இதோட நிஜம் என்னன்னா, இத நைட்ரைட்ஸ் நிறைந்திய பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, கேன்சரை தூண்டும் நச்சுக்கள் நிறைந்த சீஸ், அப்புறம் காலையிலேயே 13 கிராம் சர்க்கரை சேர்ந்த ஒரு கொடிய கலவை. இந்த பதப்படுத்தப்பட்ட இறைச்சி நம்ம ஆயுளை குறைக்கும் என்பது பல மருத்துவ ஆய்வுகள்ல நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஒரு காலை உணவுல ஏன் இவ்ளோ சர்க்கரைய தேவையே இல்லாம திணிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இங்க மிகப்பெரிய கேள்வி. 6வது பகுதி இறுதி முடிவு. இப்போ நாம இந்த தொகுப்போட இறுதி கட்டத்திற்கு வந்துட்டோம். அறிவியல் பூர்வமா இந்த உணவுகளின் பின்னணியை நாம புரிஞ்சுகிட்ட பிறகு ஆரம்பத்துல இருந்த அந்த சபலமும் ஆசையும் இப்போ முற்றிலுமா ஒரு விதமான வெறுப்பா மாறியிருப்பதை நீங்களே உணரலாம். குழந்தைங்களை குறிவச்சு ஒரு கோமாளியோட சிரித்த முகத்தை வச்சு அவங்க செய்யற இந்த கவர்ச்சிகரமான மார்க்கெட்டிங் வலையில நாம இனிமே விழவே கூடாது. நீங்களே உங்களுக்கான தைரியத்தின் குரலா மாறணும். ஒரு தற்காலிக சுவைக்காகவும் மோசமான ரசாயனங்களுக்காகவும் உங்க உடலை தயவு செஞ்சு கெடுத்துக்காதீங்க. உங்க வாழ்க்கைக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் நீங்க கண்டிப்பா ஒரு சிறந்த உணவை தேர்ந்தெடுப்பீங்கன்னு நான் முழுமையா நம்புறேன். இறுதியாக உங்ககிட்ட நான் கேட்க விரும்பும் கேள்வி இதுதான். சில நிமிட சுவைக்காக உங்க விலைமதிப்பற்ற ஆரோக்கியத்தை பணயம் வைப்பது தகுதியானதா? நீங்களே சிந்தித்து பாருங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுடன் இது ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட பயனுள்ள தொகுப்புகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம் அடுத்த தொகுப்பில். வணக்கம்.